ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அமைச்சர் கைகளால் கோப்பையை வாங்க மறுத்த இந்திய வீரர்கள் இறுதியில் கோப்பையை பெறாமலே வெறும் கைகளில் வெற்றியை கொண்டாடினர். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை செய்தன. துபாயில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியின் பகர் ஜமான் பர்கான் இணை முதல் விக்கெட்டுக்கு 84 ரன்கள் சேர்த்து சிறப்பான தொடக்கம் தந்தது. அரை சதம் விளாசிய பர்கான் 57 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் வெளியேறியதால் 19.1 ஓவர்களில் 146 ரன்களுக்கு பாகிஸ்தான் அணி சுருண்டது. குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் பும்ரா, வருண், அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 147 ரன்களை இலக்காக கொண்டு இந்திய அணி களமிறங்கியது. இந்திய தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் மற்றும் கேப்டன் சூரியகுமார் ஆகியோர் சொற்ப ரன்களிலேயே அடுத்தடுத்து வெளியேறி அதிர்ச்சி அளித்தனர். இதனால் இந்திய அணி 20 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவிப்புக்குள்ளானது. பின்னர் கைகோர்த்த திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இணை தங்களது பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். சாம்சன் 24 ரன்னில் ஆட்டமிழக்க மறுமுனையில் திலக் வர்மா அரை சதம் விளாசினார். தொடர்ந்து களமிறங்கிய சிவம் துபே 33 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் களத்தில் நின்ற திலக் வர்மா தனது அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்தார். இந்த அணியின் வெற்றிக்கு கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் எதிர்பார்ப்பு ஏகிரியது. திலக் வர்மா சிக்ஸர் விளாசி பதற்றத்தை தணிக்க இறுதியில் ரிங்கு சிங் பவுண்டரி விளாசி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் 19.4 ஓவரில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி 9வது முறையாக ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆட்ட நாயகன் விருது 69 ரன்களை எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்த திலக் வர்மாவுக்கும் தொடர் நாயகன் விருது அபிஷேக் சர்மாவுக்கும் வழங்கப்பட்டது. பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்தது கோப்பை விவகாரத்திலும் நீடித்தது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில், பாகிஸ்தான் கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் பதவிகளை வகிக்கும் மௌசின் நக்வியின் கைகளால் கோப்பையை வாங்க இந்திய அணி மறுத்தது. இதனால் வெற்றி அறிவிக்கப்பட்டு கோப்பை திரும்ப கொண்டு செல்லப்பட்டது. கேப்டன் சூரியகுமார் வெறும் கையுடன் மூன்வாக் செய்து வந்த நிலையில் கோப்பை இல்லாமல் இந்திய வீரர்கள் வெற்றியை கொண்டாடினர். இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடினர். இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ஆடுகளத்தில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.